அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. சிவ 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 ஜோதி, சிவ 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 ஜோதி. நன்றறியா என்னை சோதி, நன்றறியோ என்னை சோதி, நாயினும் தன்னையும் ஜோதி, நாயினும் தன்னையும் ஜோதி. ஈயினும் இகழ்ந்தேன் சோதி, ஈயினும் இகழ்ந்தேன் சோதி. சிவ 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 ஜோதி. அன்று வந்து ஆண்ட ஜோதி, அன்று வந்து ஆண்ட ஜோதி, ஆயினும் அருளிய ஜோதி, ஆயினும் அருளிய ஜோதி. சிவ 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 ஜோதி, சிவ 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 ஜோதி. எச்சோதனைகளும் ஜோதி, எச்சோதனைகளும் ஜோதி. வாராது எனக்கே ஜோதி, வாராத எனக்கே ஜோதி. சிவ 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 ஜோதி. சிவாய நமக ஜோதி, சிவாய நமக ஜோதி. சிவையே நமக ஜோதி, சிவையே நமக ஜோதி. சிவ 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 ஜோதி. இப்படி இறைவனை எந்த வழியில் வேண்டுமானாலும் பாடி அழைக்கலாம். அப்படி அழைக்கும்போது அவர் நமக்கு வந்து நம்மை ஆட்கொண்டு நம்முடைய கோரிக்கைகளை நாம் கோரிக்கை வைக்க தேவையில்ல, அவருக்கே தெரியும் என்ன கொடுக்கணும் அப்படின்னு. ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளை, ஒரு குழந்தைக்கு எப்போ பால் கொடுக்கணுன்ற டைம் தெரியும். அதுபோல் எந்த நேரத்தில் நம்முடைய அடியார்களுக்கு சிஷ்யர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இறைவன் நம்மோடு இருந்துக்கிட்டே இருக்கார். அதனால் நன்று அறியாது, நல்லது கெட்டது தெரியாத காலத்திலே என்னை வந்து ஆட்கொண்ட அப்படின்னு சொல்கிறார். நாயினேன் தண்ணியும், நாயை விட நான் கடைசிவனாக இருந்தேன், அப்போ வந்து என்னை ஆட்கொண்டு எனக்கு அருள் செய்த. அன்று வந்து என்னை ஆட்கொண்டு நீ அருள் செய்த. ஈயனும் இகழ்ந்தேன், ஈய விட எனக்கு ஈய அளவு கூட மரியாதை இல்லாத ஒரு இகழ்ந்தாங்க. ஈயனும் இகழ்ந்தேன், ஆயினும் அருளிய பெருஞ்சோதினார். அந்த ஆயினும் நீ வந்து எனக்கு அருள ஆட்கொண்ட. அதனால் எச்சோதனை எனக்கு வந்தாலும் அது அச்சோ என்று அருளக்கூடிய ஜோதினி அப்படின்னு சொல்கிறார். அதுபோல் நாமளும் சிவாய நம என்று சிந்தித்திருந்தால் இதுக்கு உபாயமே அதுதான், வேறொரு உபாயமே கிடையாது. அவங்களுக்கு அபாயம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். வடலூரில் வள்ளல் பெருமான் யோகசாலை நடத்தி கொண்டிருக்கிறார். வருகின்ற சிஷியர்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கார். அப்பொழுது சங்கராச்சாரியாரும் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை அவரை வந்து பார்த்துட்டு போவார். அதுபோல் சங்கராச்சாரியாரும் வந்தார். வந்த உடனே சாமி வந்து வாங்க வாங்க சாமி வாங்க, வந்தனம் வந்தனம், அமருங்கள் அப்படின்னு சொன்னார். சங்கராச்சாரியார் அமர்ந்தார். அமர்ந்து, சாமி ஒரு கேள்வி கேட்க போகிறேன், ஏற்கனவே வந்தபோது மறந்துட்டேன், அதனால் அந்த கேள்வியை கேட்கணுன்ற நோக்கத்திலே வந்தேன் அப்படின்னு சொன்னார். அதை பற்றி ஒன்றும் இல்லை சாமி, எத்தனை கேள்வி வேணுனாலும் கேளுங்க, எல்லாம் வல்ல அறக்கடவுளாகிய பரம்பொருளாகிய பரம்பொருள் நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு அவர் பதில் அளிப்பார், நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் அப்படின்னார். இல்லை அந்த கேள்வி சரிதானா அப்படின்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்ற எண்ணத்தோடு வந்தேன் அப்படின்றது. சமர்க்கசமானது உலகத்துக்கே ஒரு தாய்மொழி அது அப்படின்னார். அதுக்கு பெருமான் ஒன்றும் சொல்லலை. சமர்க்கசம் தான் தாய்மொழி, ஆனால் அதை உங்களிடத்தில் அந்த அச்சத்தை தீர்த்து கொள்ளலாம் என்று நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்பதற்காக வந்தேன் அப்படின்னார்.
அது சரிதான் அப்படின்னாராம் வள்ளல் பெருமான். அது சரிதான், ஆனால் ஒன்று அப்படின்னாராம். ஆனால் ஒன்றுன்னா அதில் கேள்வி இருக்குதுன்னு அர்த்தம். அப்போல்லாம் வந்து ஒரு புள்ளி வச்சாங்களே, அது கேள்விக்குறி கேள்விக்குறி இல்லை, அதுக்கு தொடர்புடையது புள்ளிலாம் இருக்குது. அந்த மாதிரி சமரசம் தாய் என்றால் அதற்கு ஒரு தந்தை வேண்டுமே அப்படின்னாராம். சங்கராச்சாரியாருக்கு ஒன்றும் புரியல. நம்ம மொழி தான் நம்ம தாயாக பெருமைப்படுத்தலாம்னு நினச்சோம், இவர் அதுக்கு தந்தை வேண்டும் என்று சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி அவர் பேசாமல் இருக்கிறார். தந்தையா அப்படின்னா அதுக்கு என்ன மொழி அப்படின்னாரு. அதுக்கு பிறகு சங்கராச்சாரியர், ஆமாம் சாமி, தாய் ஒன்று இருந்தால் தந்தை ஒன்று இருக்க வேண்டும், தாயும் தந்தையும் சேர்ந்தது தான் உலகம். அதனால் தாய் இல்லாமல் உலகம் இல்லை, தந்தை இல்லாமலும் உலகம் இல்லை. அதனால தாய்மொழிக்கு ஒரு தந்தை மொழி வேண்டுமே அப்படின்னாராம். கடல் இருந்தால் ஆறுகள் இருக்கும், ஆறு இல்லாமல் கடல் இருக்காது. மேடு இருந்தால் பள்ளம் இருக்கும், இரவு இருந்தால் பகல் இருக்கும். அதுபோல் சமரசம் தாய் என்றால் தந்தை மொழி ஒன்று வேண்டும். ஒன்றாக எதுவும் தனித்தில்லை, ஆனால் ஒன்றாக வந்தது பலவாக பிரிந்தது அப்படின்னார். அண்டத்திலிருந்து ஒன்றாகத்தான் வந்தது, பலவாக பிரிந்து விட்டது அப்படின்னு. அதற்கு அவர் எதுவுமே பேசாமல் அமர்ந்திருக்கிறார். சாமி, நான் சொல்கிறேன், அது சரிதானான், நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அப்படின்னார். சொல்லுங்க சாமி அப்படின்றார் சங்கராச்சாரியர். சமரசம் தாய்தான், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அது தந்தை மொழியாக தமிழ் அப்படின்னாராம். சமரசம் தாய் என்றால் தந்தை தமிழ். இந்த தமிழும் அதில் சேர்ந்துதான் இருக்குது, தமிழ் சேராத சமரசம் இல்லை. அப்போ தாயும் தந்தையும் சேர்ந்தது தான், ரெண்டு மொழி தான். சிவன் இருந்தால் சக்தி இருக்க வேண்டும், அப்படி சிவன் மட்டும் இருக்க முடியாது. அதுபோல் இந்த மொழிக்கு உங்கள் சமரசத்துக்கு தாய் என்னும்போது தமிழ் வந்து தந்தை மொழி அப்படின்னு. இதுதான் முன்னோர்கள் இந்த மொழி எத்தனை பேர்கள் பாடியிருக்கிறார்கள். செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதனில் என்றார் புலவருங்க சொல்லியிருக்காங்க. அப்போ செந்தமிழ், இது செந்தமிழ் நாடு, செந்தமிழ், இந்த தமிழுக்கு செந்தமிழ். அதை நினைக்கும் போது இன்பம் வந்து காதில் தேன், அந்த இன்பமானது தேன்னு சொல்கிறாங்க. செந்தமிழ் நாடு என்றும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காது நிலைன்னு. எப்படி ஒரு அந்த தமிழுக்கு ஒரு முக்கியத்துவம், இப்படி தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கார்கள். தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்றார்கள், சொல்றார்கள். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கும் அமுதென்ற பேர், அந்த தமிழங்கள் உயிருக்கு நேர், அந்த தமிழங்கள் உயிருக்கு நேர். இது பெருமான் குறிப்பில் இல்லை, நானே பாரதியார் பாடத்தில் எடுத்து சொல்கிறேன். அதனால் இந்த தமிழை வந்து வள்ளல் பெருமானுக்கு பிறகு வந்தவர்கள்லாம் ஏகப்பட்ட பேர் தமிழை வந்து உயிர் என்றார், தேன் என்றார். செந்தேன்னா இனிப்பில் அதிகமானது, செந்தேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்புறம் எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்றார். என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க உயிர்னா என்ன அப்படின்னு. தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்றார். தந்தை உயிரை கொடுப்பார், தாய் அதை வளர்ப்பாள். தந்தை உயிரை கொடுப்பார், தாய் வளர்ப்பார். சமரசம் தாய் என்றால் தந்தை ஆகிய தமிழ் இது உயிரை கொடுத்தால்தான் அந்த சமரசம் மேலும் மேலும் வளரும். உயிரை கொடுப்பது தாய், தந்தை உயிரை, அந்த உயிரை வளர்ப்பது தாய் அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லும்போது உயிர் எழுத்துக்கள் 12 தமிழில் பாருங்க. உயிரை எழுத்த உயிர் எழுத்து அப்படின்னு பேர். அப்போ அது உயிர் உள்ளது தானே. அதில் தான் தமிழில் எழுதின திருவாசகம், திருவருட்பா, திருமந்திரம்,
இப்படி எல்லாமே உயிர் உள்ள இன்னும் நிறைய இருக்குது. இவங்க எழுதுறதுலாம் உயிர் உள்ளது. ஏன்னா எழுத்தே உயிர் எழுத்து. உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 18. மெய் எழுத்து 18. அப்போ பாருங்க, உயிர் எழுத்துக்கும் மெய் எழுத்துக்கும் தொடர்பு இருக்குது. அந்த தொடர்பு இல்லைன்னு சொன்னால் இந்த வாக்கியங்கள் வர முடியாது, தமிழில் எழுத முடியாது. அப்போ உயிர் எழுத்துக்கு ஒரு மெய் எழுத்து 18 இருக்குது. அதான் வள்ளல் பெருமான் சொன்னார், உயிர் எழுத்துன்னு இருந்தால் அதுக்கு மெய் எழுத்து இருக்க வேண்டும். அந்த உயிர் எழுத்துக்கும் மெய் எழுத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய எழுத்துக்கள் இன்னும் 2. உயிர் மெய் எழுத்து அப்படின்னார். உயிர் மெய் எழுத்து, உயிர் உள்ள அது மேலே மெய் இருக்கு, உடம்பு, அது உயிர் மெய் எழுத்து 216 அப்படின்னு. இதற்கு மேலாக ஓர் எழுத்து இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுதான் ஆயுத எழுத்து. என்ன எழுத்து? ஆயுத எழுத்து. அது ஒரு எழுத்து இல்லாமன்னா இந்த 216ம் 12ம் 18ம் வேலை செய்யாது. அதான் நான் சொன்னேன், ஒன்றல இரண்டல ஒன்றினில் ஒன்றல ஒன்றர ஒன்றிய ஒன்றனு ஒன்றேன்னு ஒரு எழுத்து தான். கடைசியில் பார்த்தா ஆயுத எழுத்து. அந்த எழுத்து தான் இத்தனை எழுத்து இங்கே கட்டி காக்குது. அது இல்லைன்னா தமிழ் பேச முடியாது. அப்போ ஒரு தமிழுக்கு எத்தனை பேர் கூடியிருக்கிறாங்க? ஒரு தாய் தந்தையார் இந்த உடம்பை கட்டி கொடுத்தது போல இந்த தமிழானது நம்ம உடம்பிலே ஒரு அங்கமாக, ஒரு உயிராக விளங்கக்கூடியது. அதான் உயிர் மெய் எழுத்து, ஆயுத எழுத்து, உயிர் எழுத்து அப்படி. இதுக்கு ஆயுத எழுத்து என்று சொன்னால் அது மிக கூர்மையான எழுத்து. அந்த எழுத்து தீய சக்திகளை வெளியே விரட்டிவிடும். அந்த எழுத்து அக்கு இக்குன்னு சொல்லுவாங்க, 2 எழுத்து. காமலை புள்ளி வச்ச இக்கு, அது இக்கு வைக்கிறது. ஏன்னா இக்கு வைக்கிறாங்கன்னா அடுத்து பேச போகிறாங்கன்னு அர்த்தம், அடுத்து தொடர்பு இருக்குதுன்னு அர்த்தம். அக்குன்றது ஆயுதமாக இருக்கிறது. ஆயுத எழுத்து அக்கு. அந்த அக்கு தான் முருகன் கையில் வேலாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். சங்கராச்சாரியாருக்கு ஒன்றுமே புரியல. என்ன இது, நாம் ஏதோ கேட்க வந்தோம், இவர் சொல்கிறது நமக்கு கரெக்டாக சொல்கிறாரு, கேள்விக்கு பதிலை கரெக்டாக சொல்கிறாரு. இவ்வளோ தமிழில் இவ்வளோ முக்கியத்துவம் இருக்கிற இருக்குது. இக்குக்கும் அக்குக்கும் நிறையா தொடர்பு உண்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அக்குக்கு அக்கு சொன்ன உடனே இக்கு அடுத்தது தாய் தந்தை மாதிரி. அப்போ முருகனுடைய வேலை பார்த்தீங்கன்னா அக்கு, அதில் அக்கு இருக்கும். அதை நீங்கள் அக்கு மாதிரி அதில் பாவனை பண்ணி பாருங்க. இப்படி உலகையே கட்டி காக்கக்கூடிய எழுத்து தமிழ் எழுத்து அப்படின்னாராம். அவர் உலகத்துக்கே தமிழ் மொழின்னு சொன்னார், சமர்கஸ்தான் தாய்மொழி அப்படின்னு. இவர் உலகத்தையே கட்டி காக்கக்கூடிய தமிழ் எழுத்து அப்படின்னார். எந்த மொழியில் எடுத்தாலும் தமிழ் கலக்காம அந்த மொழி பேச முடியாது அப்படின்னு சொன்னார். காக்கா பார்த்தா கூட எந்த நாட்டில் காக்கா இருந்தாலும் கா 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 தான் கத்துது. அந்த நாட்டினுடைய மொழியை பேசலை. கா என்ற எழுத்து அது தமிழ். கொஞ்சம் கிளி கூட அது அந்த கீ என்ற எழுத்தை தான் கற்றுதே தவிர அது இங்கே ஆங்கிலத்திலேயோ மற்ற எழுத்துலேயோ அது கத்தலை. எல்லா பறவைகளும் தமிழை தான் உபயோகம் செய்கிறது, எல்லா விலங்குகளும் தமிழை தான் பயன்படுத்துகிறது அப்படின்னு சொன்னார் வள்ளல் பெருமான். ஆ என்ற எழுத்து, ஒரு எழுத்து ஆ என்ற எழுத்து அகாரம், மா என்ற எழுத்து மகாரம், ஊ என்ற எழுத்து உகாரம். இப்படி அகாரம் மகாரம் உகாரம் ஒரே எழுத்துல இருக்குது. அந்த ஒரு எழுத்து தான் ஓம். அந்த ஓம் நீங்க உள்ளே பிரித்து பார்த்தா ஆ உ ஓம். ஒரு எழுத்து உள்ள 3 எழுத்து இருக்குது. ஆ உ இம் ஓம்.
திருச்செந்தூரில் கடல் பக்கமாக இருக்கிற மதில் பக்கமாக நீங்கள் முருகப்பெருமானை சுற்றி வருகின்ற பொழுது அந்த மதில் பக்கம் காதை வச்சு கேட்டிங்கன்னா ஒரு துவாரம் இருக்கும். அந்த துவாரத்து வழியாக காதை வச்சு கேட்டிங்கன்னா ஓம் அப்படி சத்தம் வரும். இந்த ஓம் என்ற சத்தம் அங்கே இருக்கும். அந்த ஓம் என்றால் பிரணவ மந்திரம். அந்த ஓமில் வந்து விநாயக பெருமான் அதில் அடக்கம். அதான் நாம் யார் எதை எழுதினாலும் ஓம் போட்டு தான் எழுதுவோம். ஏன்னா முதற்கடவுளாக அந்த பிரணவ மந்திரம், பிரணவம் தான் வந்து விநாயக பெருமான். அதனால் பிரணவ மந்திரமாகிய ஓம் அதான் இப்போ வந்து சில புலவர்கள் அறிஞர்கள் என்ன பாடினாங்க, 3 எழுத்தில் எங்கள் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும்னு. இப்போ வள்ளல்பெருமான் 3 எழுத்தை பற்றி நிறைய எழுதியிருக்க பாடியிருக்க. ஒரே எழுத்தை பற்றி நிறைய ஆவுக்கு மட்டும் 3 மணி நேரம் விளக்கம் கொடுத்தாராம். அவரை போலாம் நாம் வந்து கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டால் இறை அருளை பெற்று இறைவனே வந்து பேசினான். நாமும் இறை அருளை பெற்றால் பேசலாம். அதான் அந்த 3 எழுத்து ஆ உ இம் அதிலே எல்லாம் ஆகிப்போச்சு. அதிலே வந்து அனைத்து கடவுளும் அடங்கி போச்சு. ஓம் எந்த மந்திரம் சொன்னாலும் ஓம் என்று சொல்லாமல் சொல்ல மாட்டாங்க. ஓம் நமச்சிவாய, ஓம் சரவணபவா, ஓம் சக்தி, இப்படி இந்த மந்திரங்கள்லாம் வந்து ஓம் ஓம் தான் வரும். ஓம் என்ற பிராணவத்தில் ஒடுங்கி நின்றவா, அந்த 3 எழுத்துல ஒடுங்கி நின்றாராம் ஆண்டவன். எல்லா வல்ல அறக்கடவுளாகிய பரம்பொருள் அது உள்ளே ஒடுங்கி நின்றார். இப்போ வள்ளல்பெருமான் மட்டும் இல்லை, எத்தனை பேராக இருந்தாலும் இந்த தமிழை படித்து நன்கு பாடல் எழுதியவர்கள் பேரானது நிலைச்சி நின்றுக்கிட்டு இருக்கு, நிலைச்சி நிற்குது. அதான் சொன்னார் இப்போ வந்த கவிஞர்கள். 3 எழுத்தில் எங்கள் மூச்சு இருக்கும். காற்றுக்கு 3 எழுத்து, உயிருக்கு 3 எழுத்து, அன்புக்கு 3 எழுத்து, இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அதான் 3 எழுத்தில் எங்கள் மூச்சு இருக்கும், 3 எழுத்து காற்று, அது முடிந்த பின்னாலும் எங்கள் பேச்சு இருக்கும் அப்படின்னு. இப்போ மாணிக்கவாசகர் வந்து வான் கலந்த மாணிக்க வாசகா அப்படின்னாராம் கடவுள் பரம்பொருள். வான் கலந்த மாணிக்க வாசகான். அந்த மாணிக்க வாசகரை பற்றி நாம் பேசிட்டு தான் இருக்கிறோம், இன்னும் பேசுவோம். நமக்கு பிறகு என்ன நம்ம முன்னோர்கள் வந்து பேச போகிறாங்க. அப்போ இந்த 3 எழுத்தை நன்கு உணர்ந்தால் ஓம் என்ற பிராணவத்தை நீ உன்னுடைய நெற்றிக்கணிலே நிறுத்தினால் உன்னையும் பேசுவார்கள். யாரெல்லாம் இந்த பிராணவம் அந்த ஓம் என்ற எழுத்தை முக்கண்ணில் நிறுத்திட்டாங்கன்னு சொன்னால் அறக்கடவுளாகிய இறைவனுடைய அருள் அவர்களை பற்றிவிடும். அவர் எக்காலத்தும் எவ்விடத்தும் அழியாமல் இருப்பார்கள், பிரணவ தேகத்தில் இருப்பார்கள், சூட்சமமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட சங்கராச்சாரியார் சுவாமிகள் அற்புதம் அற்புதம் 2 மொழிக்கும் சரியான விளக்கத்தை தந்தீர்கள். எங்கள் மொழி மட்டும்தான் உயர்ந்தது என்று நான் ஆணவமாக இருந்தேன். என்னுடைய ஆணவத்தை அடக்குவது சரியான பதில் சொல்லி அதை முறியடித்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி இவரை பாராட்டுறாராம். அற்புதம் அற்புதம்ன்றாராம். 2 மொழிக்கும் சரியான விளக்கம் தந்து விட்டீர்கள். உங்கள் தமிழ் தொண்டை ஆசீர்வாதிக்கிறேன் அப்படின்றார். தமிழுக்காக நீங்கள் செய்த தொண்டை நான் ஆசீர்வாதிக்கிறேன். முதல் தமிழ் சங்கத்தில் ஒரு உரைநடை எழுதி கேட்டாங்களாம் தமிழகத்தில். அப்போ தான் அவர் வந்து மணமரகண்ட வாசகத்தை எழுதி கொடுத்தார். ஆனால் உன்னுடைய தமிழ் தொண்டை பாராட்டுறேன்னு சொல்லி முதல்ல அந்த காலத்தில் இருந்த சங்கராச்சாரியார் வந்து வள்ளல்பெருமானை ஆசீர்வதித்தார். அதன் பிறகு தமிழ் சங்கத்தில் முதல் உரைநடை எழுதியவர் வள்ளல்பெருமான். அதன் பிறகு சங்கராச்சாரியர் சாமிகள் விடைபெற்று செல்லும் போது சாமியை வாழ்த்துக்கிறாராம். என்ன சொல்கிறாராம், சாமி நீங்கள் எக்காலத்தும் எவ்விடத்தும் சிரஞ்சீவியாக வாழ கடவுள்னார். சங்கராச்சாரியர் எப்படி சொல்கிறாரு, சிரஞ்சீவியாக நீங்கள் வாழ கடவுள் அப்படின்னாராம்.
ஏன்னா அவங்க மனம் பூரித்து போச்சு. சங்கராச்சாரியர் சொன்ன பதிலுக்கு எதுவும் நம்ம திருப்பி கேட்கறதுக்கு வழியே இல்லை, கேட்க முடியல. அவர் கேட்கணும்னு நினைக்கிறத அவர் சொல்லிடுறார். சங்கராச்சாரியாரே சொல்கிறார், நான் எதை கேட்க வேண்டும் என்று வந்தேனோ அதுக்கு முன்னாடி பதிலை நீங்கள் தந்து விட்டீர்கள் அப்படின்றார். அப்போ சிரஞ்சீவின்னா எக்காலத்தும் அழியாத அவங்க சூட்சம உடம்புல இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம பேசுகிறோம், அதை அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க. நாம் செய்கிற செயல் பூரா அவங்களுக்கு தெரியும், ஆனால் அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. அது சூட்சமத்தில் இருக்கிறாங்க, நாணக்கண்ணில் இருக்காங்க. நாம் நாணக்கண்ணை தொடுவதற்கு முயற்சியில் இருக்கிறோம், பயிற்சியில் இருக்கிறோம், பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், முயற்சி செய்துக்கிட்டு இருக்கிறோம். நாமும் நாணக்கண்ணை தொட்டு விட்டால் நமக்கும் அறக்கடவுளாகிய பரம்பொருளுடைய அருள் கிடைக்கும். சிரஞ்சீவி என்று வாழ்த்திய அந்த வாழ்த்தானது இன்னும் என்றென்றும் உலகம் இருக்கும் வரையும் பெருமான் சிரஞ்சீவியாகத்தான் இருப்பார்கள். சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் சிரஞ்சீவியாகத்தான் இருப்பார்கள். அப்பொழுது பாடசாலையில் இருந்த மாணவர்கள் மீளாத மகிழ்ச்சி அடைஞ்சாங்களாம். பெருமான் வந்து இடிமழை முழங்குவது போல், இடி இடிப்பது போல், மழை நல்ல முறையில் மழை பொழிவது போல் சர சரவென்று சரவடி வேல் வெடித்தாரே அப்படின்னு எல்லாரும் பாராட்டி மனம் மகிழ்ந்து இவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்களாம் அணுகு தொண்டர்கள். அப்பொழுது ஒரு முறை மதுரையிலிருந்து ஒரு வேணுகோபால ஐயர் அப்படின்னு ஒருத்தர் தர்மசாலைக்கு வரார். சங்கராச்சாரியார் வந்து போன பிறகு அவர் அங்கேருந்து 3 நாள் ஆகுமா கூடலூர் வர்றதுக்கு. கூடலூர் வருவதுக்கு மதுரையிலேருந்து 3 நாள் ஆகுமா. அங்கேருந்து குதிரை வண்டி இல்லை பொட்டி வண்டியில் தான் வரணும். அந்த காலத்தில் வந்து குதிரை வண்டி பொட்டி வண்டி தான் ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டு வரும். அப்படி வருகின்ற காலம் அது கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் குதிரை வண்டியில் வருவாங்க, கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும் வீட்டுக்கு. கொஞ்சம் வசதி இல்லாமல் மாட்டு வண்டியில் வருவாங்க, அதுவும் பொட்டி வண்டி தான், ரெண்டுமே பொட்டி வண்டி தான். பொட்டி வண்டியை பூட்டிக்கிட்டு மாப்பிள்ளையை கூட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பொண்ணு பார்க்க போகிறவங்க பொட்டி வண்டியில் தான் போவாங்க. அதே குதிரை வண்டியில் போய்ட்டு அவங்க வசதியானவங்க. அதில் இன்னும் ஒன்று இருக்குது, குதிரை வண்டியில் பொண்ணு பார்க்க போனாங்கன்னா அந்த குதிரை சரன்னு போயிட்டு அந்த பெண் வீட்டு வாசலில் நின்று போச்சு அப்படின்னா எந்தவித ஜாதகமும் பார்க்க வேண்டியதில்லை. அவர்கள் சிரஞ்சீவியாக சதிபதியாக இருவருமே ஒரு மனமாக வாழ்வார்கள், ஜாதகமே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம முன்னோர்கள். பெருமானும் அதான் சொல்கிறார். ஏன்னா குதிரை என்ற ஜீவனுக்கு நல்லது கெட்டது தெரியும் அப்படின்ற. கெட்டது தெரிஞ்சுன்னு சொன்னால் அந்த பக்கம் அது போகாது, கெட்டது நடக்கும் போதுன்னா அங்கே போகாது, நல்லது நடக்குன்னா சரசரன்னு போகும். ஏன்னா வள்ளல் பெருமானை ஒரு முறை சோதனை செய்வதற்கு கூடலூர்லேருந்து வெள்ளக்காரத்துறை வரார். அப்போ சோதனை செய்ய வரும்போது அந்த நீரோடைக்கிட்டே குதிரை வண்டி என்னடா நான் அடி எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. குதிரை ஓட்டுறவரை அடித்து பார்த்தார், அது கோபம் அதிகமாகி போச்சு. ஒரு அடி கூட நான் என்னடா எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. ஏன்னா அங்கே நல்லது இருக்குது, நான் போக மாட்டேன்னு. நல்லவங்களை போய் நான் காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. குதிரை சொல்லுது இங்கே 4 அறிவு உள்ளது, ஆனால் மனிதன் 6 அறிவு உள்ளவன் அடிக்கிறான். அடித்த உடனே அது கோவம் வந்தது, எல்லாரையும் 3 பேரையும் தூக்கி ஒரு முள்ளு வெளியில் கடாச்சிட்டு போயிடுச்சு. குதிரைக்கு ஆபரேஷன் வந்துடுச்சுன்னா அவ்வளோதான், யானை மாதிரி. அதன் பிறகு அந்த வெள்ளைக்காரத்து வர சொன்னாராம், குதிரையை ஒன்றும் இனிமேல் செய்யாதீங்க, அது போக மாட்டேன்னா இன்னும் விஷயம் இருக்குது சொல்லிட்டு அதன் பிறகு போயிட்டு அவர் திருக்காப்பிட்ட அந்த அறையை திறந்துக்க பார்த்து அங்கே அவநம்பிக்கை அடைஞ்சு தான் அவர் வந்தார். அங்கே எதுவுமே இல்லை, கட்டிய துணி மட்டும்தான் இருந்தது. அவர் கொடுத்த சான்று தான் இன்றைக்கி மேட்டுக்குப்பத்தில் அங்கே இருக்கும், அந்த வெள்ளக்காரத்தில் கொடுத்த சான்று. இவரை மறைந்தது உண்மைதான், இவரை பற்றி யாரும் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நானே நேரில் பார்த்தேன், நேரில் சோதித்தேன், அங்கு வெற்று அறையாகத்தான் இருந்தது. அங்கே கட்டிய துணி மட்டும்தான் இருந்தது, உடல் இல்லை. ஆகியனாலே அவர் மறைந்தது உண்மைதான் அப்படின்னு அவர் சான்று கொடுத்தார். அதுபோல் பொட்டி வண்டியை கட்டிக்கிட்டு தான் வடலூருக்கு வரணும், இல்லை மாட்டு வண்டியில் வரணும். பொண்ணு பார்க்க போனாலும் அப்படி தான் குதிரை வண்டியில் போவாங்க, மாட்டு வண்டியில் போவாங்க. அப்படி
வரும்பொழுது இந்த ஐயர் வந்து சொல்கிறார், வேணுகோபால் ஐயர், சாமி நான் 3 நாள் ஆச்சு அங்கேருந்து கிளம்பி வந்தேன், 3 நாள் ஆயிடுச்சு, இங்கே வந்து இப்போ குதிரை வண்டியில் வந்தேன், எனக்கு சீக்கிரமாக நான் என்னுடைய சந்தேகத்துக்கு ஒரு பதில் சொன்னீங்கன்னா நான் புறப்பட்டுருவேன், மதுரைக்கு போகணும் அப்படின்னு சொன்னேன். அப்போது வல்லபெருமாள் சொன்னாராம், மதுரையில் இருந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அந்த மாதிரி இருக்குது எனக்குன்னாராம். அவர் ஐயருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன இவரை வந்து எல்லாருக்கும் எல்லா விதமாக பேசுகிறாரு, ஒரு இடத்துல வந்து கடவுள் அருவம்ன்றாரு, நாம் வரும்போது மீனாட்சி சுந்தரேஸ்வரன் சொல்கிறாரு. இவர் என்ன ஒன்றும் புரியலேன்னு இவர் திகச்சு போய் நிற்கிறாரு. அவர் சொன்னாராம், சாமி நான் சாப்பிட வேண்டும், இங்கே சுத்தமான சலம் கிடைக்குமான்னாராம் ஐயர். அது வல்லபெருமாள் சொன்னாராம், சுத்தமான ஜலம் என்பது கிடைக்கும், அது கிணத்துல தான் இருக்கும் அப்படின்னா. அந்த கிணறு திறந்து தானே இருக்கும், அதில் இங்கே சுத்தம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னாராம். அப்போ தான் அவர் வல்லபெருமாள் சொன்னாராம், ரிஷி மூலமும் நதி மூலமும் பார்க்கக்கூடாது. ஒரு ரிஷி இருக்கிறாரு, அவர் நல்லதை சொல்கிறாருன்னா அதை மட்டும் வாங்கிக்கணும். உங்கள் அப்பா எப்படி, உங்கள் அப்பா நல்லவரா, உங்கள் தாத்தா நல்லவரா, உங்கள் 3வது தாத்தா நல்லவரா, இப்படி நீ கோத்திரம் இல்லாமல் பார்த்துன்னு போனீங்கன்னா எதையும் நீ அடைய முடியாது. அவங்க முன்னோர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருந்திருப்பார்கள், அவர்கள் ஏழ்மையாகத்தான் இருந்திருப்பார்கள், நீங்கள் வசதியானவர்களாக இருக்கலாம். அவர் ஏழ்மையானவர், அவர்கிட்ட போய் நாம் கேட்கலாமா அப்படின்ற ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். என்ன சாமி அப்படின்னாரு, ரிஷியை வந்து நீ குருவா ஏற்றுக்கிட்ட, அவர் யார் என்ன, அவர் எப்பேற்பட்டவர், அவருடைய வாழ்நாள் அதெல்லாம் தேவையில்லை, அவரை குருவா ஏற்றிக்கிட்டீங்கன்னா அவர் சொல்கிற வார்த்தை தான் உனக்கு. குருவானவர் எதை சொல்கிறாரோ அதை மாணவன் பின்பற்ற வேண்டும், குருவனுடைய மூலத்தை அறியக்கூடாது. தாகத்துக்கு தண்ணி வேண்டும் என்றால் அந்த தண்ணி சுத்தமான தண்ணியா என்று ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அப்படி ஆராய்ச்சி பண்ணால் தண்ணியை சாப்பிட முடியாது. தண்ணீர் உற்பத்தி ஆகும் இடம் சுத்தமான இடம், ஒரு ஜலமானது உற்பத்தி ஆகிற இடம் சுத்தமான இடம், அது வருகின்ற வழி சுத்தமில்லாத வழி, அங்கே பலவிதமான நச்சுகள் கலந்திருக்கலாம், அதில் தேனும் ஒழுகிருக்கலாம், காட்டு வழியாக வரும், தேன் ஒழுகி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் தேர்காலம் பரிகாலம் ஒழுகுன்னாங்க. அந்த மாதிரி சூரியனுடைய தேர்கால வழுகுமா அப்படின்னு புலவர்கள் பாடுறாங்க. அதனால் நீங்கள் அந்த நதி எங்கேருந்து வருகிறது, 500 மைலுக்கு அப்பால் இருந்து வருகிறது. அது வரும் வழியிலே சில விலங்குகள் இறந்து கிடக்கும், சில பறவைகள் இறந்து கிடக்கும். 5 அறிவு 1 அறிவு 2 அறிவு உள்ள விலங்குகள்லாம் யாரும் மறைப்பதில்லை, அது இறந்த இடத்துல புழுப்பூத்து அங்கேயே அது இதாகும். அப்படி வருகின்ற காலத்திலே இந்த நீரானது அது எல்லாம் அடிச்சுக்கிட்டு தான் வரும், எல்லாத்தையும் கொண்டு போய் கடலில் தான் விடும். அதனால் நீர் மூலம் பார்க்கக்கூடாது. தாகத்துக்கு தண்ணி தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர அது தண்ணி சுத்தமா, நதி சுத்தமானதா அப்படிலாம் பார்க்கக்கூடாது. கிணத்திலே ஊறுகின்றது ஊற்று தண்ணி தான், அதில் யாராவது எச்சில் துப்பியிருப்பார்களா, யாராவது கைப்பற்றிருக்குமா அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தா நம்ம உலகத்திலே எங்கேயுமே சஞ்சரிக்க முடியாது, அப்படின்னா செல்ல முடியாது, போக முடியாது. நம் மனது சுத்தமானால் அனைத்துமே சுத்தம் அப்படின்னா. சரி சாமி, நான் வந்து இது கிணத்து தண்ணியாக இருக்குது, எங்கள் கிணத்து தண்ணிக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும், கொஞ்சம் தென்னை ஓலை ஒன்று கொடுத்தீங்கன்னா, குருத்து ஓலை, நான் தண்ணியை சுத்தப்படுத்தி சாப்பிட்றேன் அப்படின்னாரு. அது இவர் சொன்னாராம், தென்னை ஓலையே எடுப்பதற்கு இப்பொழுது ஆள் இல்லை, என்னிடம் இருக்கின்ற அணுக தொண்டர்கள் மரத்தில் ஏறி அதை பறிக்க முடியாது. அதனால் வேண்டி கிட்டக்கே கிடைக்கக்கூடிய தேத்தான் கொட்டையை நான் பக்குவப்படுத்தி அதை தண்ணீரை சுத்தம் செய்திருக்கிறோம். அதுவும் மண்பானையில் இருக்கிறது. அந்த நீரை நீங்கள் அருந்தினால் உங்கள் உடல் தெளிவாகும், உடல் தெம்பாகும், உடம்பு சத்து உண்டாகும். தேத்தான் கொட்டை,
தேராதவர்களை தேர்த்தக்கூடியது தேர்த்தான் கொட்டை அப்படின்னார். பெருமான் கை வீசி பேசலை, நான் தான் பேசுகிறேன். அவர் கையை வீசலை. தேர்த்தாங்கொட்டை தேராத உடம்புக்கு தேர்த்தாங்கொட்டைன்னு, அந்த தேர்த்தாங்கொட்டையை போட்டால் தண்ணியில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை இருக்கிற விஷ கிருமிகளை எடுத்துவிடும். அந்த தண்ணீரை நாம் அருந்தும் போது உடம்பு தெம்பாக இருக்கும் அப்படின்னா. சரி சாமி, அந்த தண்ணீரை கொடுங்க. அந்த தண்ணீரை கூட நாங்கள் சுத்தம் செய்யவில்லை. ஆறுமுக பண்டார ஐயர் தான் தினமும் எங்களுக்கு சுத்தம் செய்து கொடுப்பார். தர்மசாலைக்கு அருகிலே உள்ள கிணத்திலே நீர் எடுத்து அதை மண்பானையிலே சேகரித்து அதில் தேத்தான்கொட்டையை இட்டு சுத்தம் செய்து இங்கே இருக்கின்ற அன்னிக தொண்டர்கள் வருவர்கள் போவர்கள் எல்லாரும் சாப்பிடுவாங்க. யாருக்குமே எந்த தோஷமும் நேராது. ஜலதோஷமோ ஜுரமோ எந்த வித நோயும் வராது இந்த நீரை அருந்தினாலே. இன்னும் கேட்டால் பசி ஆறும் அப்படின்னாலும் இந்த நீரை நீங்கள் சாப்பிட்டாலே பசி ஆறும். அப்படி ஒரு சத்தான நீர் இது அப்படின்னு சொன்னார். சரி சாமி, நான் அந்த நீரே சாப்பிட்றேன், எங்கள் ஐயர் தானே சுத்தம் பண்ணி வச்சுருக்காரு. ஏன்னா அவங்கெல்லாம் ஐயங்கார் ஹோட்டல்லாம் சாப்பிடுவாங்க வர வழியில். அப்படி இல்லைன்னா 4 நாளைக்கு 3 நாளைக்கு சாதத்தை பதப்படுத்தி எடுத்து வந்துடுவாங்க. புளியோதரை இல்லை இந்த ரொட்டி, அது என்ன ரொட்டின்னா சாதாரண ரொட்டி கிடையாது, சுத்தமான பசு நெய்யில், நாட்டு மாட்டு பசு நெய்யில் செய்யக்கூடிய ரொட்டி. நாட்டு மாடுனா 1 லிட்டர் தான் கிடக்கும், அதெல்லாம் இல்லை. இப்போ அந்த நெய்யினுடைய வாசமும் ஏகப்பட்ட தூரம் வீசும். இப்போ இருக்கிற நெய் வாசமே வரமாட்டேது. அந்த நாட்டு பசுனுடைய நெய், அந்த நெய்யில் அவர் ரொட்டி சுட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கிறாரு 1 வாரத்துக்கு ஆகாரம். அதை பிரித்து சாப்பிட்றதுக்கு அவங்களாம் மறைமுகமாக சாப்பிடுவாங்க. அதான் சொல்லுவாங்க, மண்ணை சாப்பிட்டாலும் மறை சாப்பிட்றான்னு. ஏன்னா ஒருத்தர் பார்த்தாலே அது தோஷம் உண்டு தான். இன்னும் 5 ரொட்டி சாப்பிட்றாங்கன்னா மறுநாள் 1 ரொட்டி கூட சாப்பிட மாட்டான், அப்படி ஆகிடும். அது ஒரு தோஷம்தான். அதை ஐயருங்க கடைப்பிடிப்பாங்க. அவங்க எங்கே சாப்பிட்டாலும் மறைவாக தான் சாப்பிடுவாங்க. பழமொழி உண்டு இல்லை, மண்ணை சாப்பிட்டாலும் மறையை சாப்பிடு. அந்த மாதிரி நான் மறைவான இடத்தில் உணவருந்து வேண்டும் அப்படின்னார். இதோ ராமலிங்கம் குடியில் இருக்கிறது கல்பட்டையா, அவருடைய குடியிலே போய் நீங்கள் உணவருந்து வாருங்கள் அப்படின்னார். இவர் உணவருந்தும் போது வாசனை அதிகமாக வீசுதான், பெருங்காய வாசனை, நெய் வாசனை. அங்கே 2 வயதானவர்கள் மாமரத்தடியிலே அமர்ந்திருக்கிறார்களாம். இங்கேருந்து தர்மசாலையிலேருந்து பெருமான் பார்க்குறாரு. ஐயம் இட்டுன்னாங்க ஒருத்தர் பசி ஆறணும். பசி ஆறுறதுக்கு அவங்க பசியாக இருக்கிறாங்களே இல்லை, ஒரு வேளை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லணும். இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் பகிர்ந்து கொடுக்கணும். ஒரு காக்கா கூட பகிர்ந்து சாப்பிடுது, சாமி தனியாக சாப்பிட்றாருன்னு நினச்சார். அதன் பிறகு சாப்பிட்டு வந்தாராம். சாமி, என்னுடைய சந்தேகத்தை கூறுகிறேன், அதுக்கு பதில் சொல்லுங்கள், நான் புறப்படுகிறேன். சொல்லுங்க, உங்கள் சந்தேகம் என்ன என்று எனக்கு ஓரளவுக்கு தெரியும், சொல்லுங்க அப்படின்னார். இல்லை, உங்களுடைய நிழல் கீழே விழாது என்று கேள்விப்பட்டேன், அதனால் அதை நேரடியாக பார்த்து சந்தேகத்தை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று வந்தேன் மதுரையிலிருந்து அப்படின்னார். இதானே அப்படின்னார். அது மட்டும் இல்லை, மதியம் 12 மணி அளவில் உங்களுடைய சிரசுக்கும் சூரியனுடைய அந்த சூரியனுக்கும் உனக்கும் ஒரு தொடர்பு இருப்பதாக கேள்விப்பட்டேன். இது 2 ஐயங்களையும் தீர்த்து கொள்ளலாம் என்றுதான் வந்தேன் நான். இவர் நிழல் விழாதுன்றது ரைட்டு தான், நிழல் விழாது என்னன்னு போய் பார்க்கணுன்னு வரலாம். அவருடைய உச்சிக்கும் சூரியனுக்கும் அந்த 12 மணிக்கு ஒரு தொடர்பு உண்டாகும். இதை நேரில் பார்க்க வேண்டும் என்று வந்தேன் நான். பெருமாள் சொன்னாரா, சரி நான் அமருங்கள், அணுக தொண்டர்களுக்கு சந்தேகங்களை விளக்கி சொல்லிக்கிட்டு இருக்கேன், மணி 12 ஆகட்டும், உங்களுக்கு அதை இறைவனுடைய அருளால் காண்பிக்கிறேன் அப்படின்னார். அப்போ இவர் மணி 12 ஆச்சு, நேராக போயிட்டு உட்காந்தார். உட்காந்த உடனே பார்த்தியான்னார். பார்த்தேங்க, உங்களுக்கும் சூரியனுக்கு ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு. அப்படியா, சரி, இது ஏந்து நிற்கிறேன் பார். ஏந்து நின்னார். நிழல் கீழே உள்ள 12:30 மணிக்கு நிழல் சாயணும்.
வயக்காட்டில் வேலை செய்கிறவங்க நேழை பார்த்து மணிக்கணக்கு சொல்லுவாங்க. அந்த நேழ் சாயத்தை வச்சு அவங்க மணிக்கணக்கு சொல்லுவாங்க. மணி 1:30, 2:30, 2 மணி 3 ஆகுது, மணி 5 ஆகுது. இந்த நேழினுடைய அளவை வச்சு சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஏன்னா அப்போ கடிகாரம் இல்லாத காலம். யாரும் அந்த அளவுக்கு கடிகாரம்லாம் கையில் வச்சுருக்க மாட்டாங்க. இப்போ கடிகாரம் இல்லாத ஆளே கிடையாது. அப்போ இவர் அந்த நேழை சுற்றி சுற்றி வந்து பார்த்தாராம் வேணுகோபாலகிரி. நேழை போல இவர் நோயில் தான் விழுதான். அவர் சொன்னாராம், நீங்கள் சுத்த ஞானிகள், சுத்த தேகம் பெற்றுவிட்டீர்கள், இறைவனுக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு உண்டாகிவிட்டது, இறைவன் உங்களை ஆட்கொண்டு விட்டான், என்னுடைய ஐயம் தீர்ந்து விட்டது, நான் புறப்படுகிறேன் என்னார். சரி புறப்படுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு வள்ளல் பெருமான். சிவ 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 ஜோதி, சிவ 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 ஜோதி.